வணக்கம். நம்ம பாபாவுடைய மிராக்கிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா வந்துட்டு யாருங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபாவுக்கு வந்துட்டு பெற்றோர் வந்துட்டு யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் வந்துட்டு ஒரு 16 வயது வந்துட்டு ஒரு ஒரு இளைஞனாக தான் ஒரு அந்த ஷீரடிங்கிற கிராமத்தில் அந்த ஒரு ஒரு வேப்ப மரத்தினுடைய அடியில் அவர் உட்காந்து தியானம் பண்ணுவார். சரிங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு அந்த அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அவர் யார் வீட்டுக்கும் போயிட்டு சாப்பாடு கேட்டது கிடையாது, தண்ணி கேட்டது கிடையாது. என்ன இது மாதிரி தான் இதே மாதிரி தான் அவர் அந்த ஊர் இருந்தார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இவர் எப்படி என்ன பண்ணாருங்கிறது யாருக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசு வேற இல்லையா? இவர் யாருங்கிறது யாருக்கு தெரியல. அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்தாங்க. எப்படி இவர் ஜீவிக்கிறாருங்கிறதே தெரியலையே! அப்படின்ட்டு பயந்தாங்க. அது என்னன்னா, அது முடியும். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம வெளியிலேருந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்காம நம்மளால ஜீவிக்க முடியும். அது ட்ரூத்து தான் அது. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா தான் நம்ம அந்த அந்த உயிராற்றல் செயல்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த யூனிவர்ஸுக்கு கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்முடைய மைண்ட் இருக்கு இல்லையா? நம்முடைய மனது அ அ அம் நம்முடைய மனதை தயார்படுத்திக்கணும். ஏன்னா கடவுள் கடவுள், யூனிவர்ஸு எல்லாமே ஒன்று தான். நம்ம மனதை தாட்ஸ், எண்ணங்கள் இல்லாமல் ரொம்ப தூய்மையான தாட்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது சாத்தியமாகும். ஓகேங்களா? இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கண்டோபா கோயில்ன்ட்டு அந்த ஊரில் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில். அந்த பூசாரி கிட்ட போயிட்டு இந்த இந்த இளைஞர் யார் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு கோயிலில் இருந்து அந்த கோயிலுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது அந்த கோயிலுக்கு சாமியும் நம்முடைய நம்முடைய மனதில் வேலை செய்யும். அதுதான் பார்த்தீங்கன்னா சாமி பிடித்தல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்குன்னுட்டு நம்ம தேவையில்லாத அந்த தேவையில்லாத இந்த விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா அது அவங்க அவங்க பெஸ்ட்டாக காமிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக செய்கிற வேலைகள். ஓகேங்களா? நம்ம என்னென்னா, நம்ம கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் அது ட்ரூத்து தான். ஏன்னா உள்ளே இருக்கிற சாமியும் நம்முடைய மனதை சேரும் பொழுது நடக்கிற வேலை தான் பார்த்தீங்கன்னா, இந்த சாமி பிடித்தல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஏன்னா புக்கிலே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த அந்த கண்டபா சாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஒரு இடத்த சொல்கிறாரு. அந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? பாபா நமக்காக தான் பார்த்தீங்கன்னா 16 வருஷங்கள் தியானம் பண்ணிட்டு அவர் வெளியில் நமக்காக வந்தார். சரிங்களா? நமக்காக தான் வந்தார் அவர். அவர் அவரு முக்தி அடையணும் அப்படின்னா அவர் தனியாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நன்மை செய்யணும். அதுக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போனார். அதே மாதிரி இப்போது அந்த அந்த இடத்த தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 முக விளக்குகள் சொல்லுவாங்க இல்லையா? 4 கார்னர் இருக்கும். அந்த 4 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குல எதுவுமே இல்லாமல், ஏன்னா பூமிக்கு அடியில் ஒரு 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 ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்குல எரிச்சிட்ருக்கு.
ஒரு விளக்கு வந்துட்டு எரியதுக்கு வந்துட்டு என்ன தேவை? முதல்ல வந்துட்டு ஒரு காற்று தேவை இல்லைங்களா? அந்த உயிர் காற்று. அதுதான் பேஸு. மீதியெல்லாம் மீதி எல்லாமே நமக்கு தெரியும். அந்த அந்த பூமிக்கு அடியில எப்படி அந்த விளக்கு வந்துட்டு இந்த எரியுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ஆச்சரியம். பாபா வந்துட்டு வந்து பாபாட்ட வந்துட்டு கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க தான் நான் வந்து இருந்தேன். இது வந்துட்டு என்னுடைய குருவுடைய பிளேஸ் இது. இத வந்து தயவு செய்து வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி எப்படி நீங்க பார்த்தீங்களோ, அதே மாரி வந்து பண்ணிருங்க. ஆ அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ம். அது சரின்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ அது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அத வந்து மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து வந்து பாபாங்கிறது யாரு? அவர் வந்து காடு. காடுங்கிறது தெரியுது இல்லைங்களா? அங்க வந்து அந்த ஷீரடியில வந்துட்டு இருந்த ஒரு பாட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அழகும், சுறுசுறுப்பும் மிகுந்த சுதந்திரம். அப்படின்னா என்ன? மனதளவுல. ஓகேங்களா? யாருக்குமே வந்து வந்து அ ஒரு எப்பாடும் வந்து அவர் வந்து குடுத்தது கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. புரியுதுங்களா? ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா யாருடைய வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் சரி, இல்ல வந்து ஒரு ஒரு அ குட் குட்னஸும் சரி, அம் அது அம் அ அந்த அந்த ய அந்த ம் இளைஞர் இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சதே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய மனத வந்து அவர் வந்து தயார் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.